ஐயாவுக்கு ஒரு குரு பூஜை. இப்போ என்ன பண்ணலாம், ஐயா கிட்ட உபதேசம் வாங்கணும் மட்டும் ஃபோன் பண்ணி வர வச்சு ஐயாவுக்கு குரு பூஜை சிறப்பாக செஞ்சிடலாமா? நல்லா இருக்குமா? அப்போ எப்படி இருக்கும் இது? ஒரு சன்னியாசி மடம் மாதிரிலாம் ஆகிடும். எல்லாரும் வெள்ளை புடவை கட்டினேன், எல்லாரும் வெள்ளை துணி போட்டினேன். இதுனா சன்னியாசி மடமா? ஐயா நான் சன்னியாசி படமா கொடுத்தாரு? ஐயா கொடுத்தது குடும்பஸ்தனுக்கான பாடம். குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க, தெய்வத்தை ஒரு கையில் பிடிங்கன்னு சொன்னவரே ஐயா தான். அப்போ இங்க வரக்கூடியவங்க எல்லாரும் இங்க ஒரு வாழ்க்கையும் வீட்டில் ஒரு வாழ்க்கை தான் வாழறோம். ஒளிவு மறைவு இல்லாமல் ஒத்துக்கலாம். நம்ம அகத்துல ஒரு வாழ்க்கையும் வாழறோம், உடல் அளவுல வேற ஒரு வாழ்க்கையை வாழறோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை மறைக்க வேண்டிய வேலை இல்லை. அப்போ ரெண்டுமே கலந்துதான் நாம ஒரு விஷயத்தையும் பண்றோம். முழுக்க முழுக்க நாம யோகியாவோ ஞானியாவோ சன்னியாசியாவோ ஆகலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு ஒரு குரு பூஜை பண்றோம்னா இங்க தெரிஞ்சவங்களும் வரணும், சீடர்களும் வரணும், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒருத்தவங்களும் வரணும். அப்படிப்பட்டவங்கள வர வைக்கிறதுக்காக தான் ஐயாவே கோயிலே கட்டினாரு. தெய்வம் உனக்குள்ளதான் இருக்குது, தெய்வம் வேற எங்கேயும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்தவர் தான் சண்முக நாயகனுக்கு கோயிலும் எழுப்பினாரு. எதற்காக? அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஆனால் அப்படி இல்லை. உலகம் இரண்டும் கலந்தது தான் உலகம். இரண்டும் கலந்து தான் உலகம்னா எல்லாம் ஈக்குவலாகுதானா? ஈக்குவலாக கிடையாது. எப்பவுமே நல்லதை நோக்கி போறவங்க மைனாரிட்டி தான், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. என்ன வழி, எப்படி எந்த வழியில போகலான்னு தெரியாத கூட்டம் எப்பவுமே மெஜாரிட்டியாவே இருப்பாங்க. அது வள்ளுவர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, திருமூலர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்க கலியுக காலமாக இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை. தெரியாதவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க, தெரிஞ்சவங்க ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. இப்போ தெரிஞ்சவங்களுக்காக ஒரு விழா கொண்டாடினா அதுல என்ன பிரயோஜனம்? தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி ஒரு பாதை இருக்குது, அதுல பயணம் பண்ண முடியும். அந்த பயணத்தினால யார் அங்க உட்காந்துக்கிறாங்களோ அந்த நிலையை உங்களாலையும் உட்கார முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நாள் வேண்டாமா? அதை செய்யக்கூடிய செயல தான் இந்த குரு பூஜையை. தவிர குருவை கொண்டாடி குருவுக்கு ஒண்ணுமே வரப்போறதே கிடையாது. அவருக்கு என்ன வரப்போகுது? அவருக்கு என்ன குறை? அவர் வாழுங்காலத்துல தன்னை தானே தாழ்த்திக்கணும். நீ நானும் கொண்டாடி அவருக்கு கோபுரம் வந்துட போகுது? ஒண்ணுமே கிடையாது.